ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு namaskitchens. என்னடா எப்போவுமே ஒரு அழகான பொண்ணோட வாய்ஸ் வருமேன்னு பார்த்தீங்க. இப்போ என்னடானா இவன் வந்து பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஓகே, அவங்க என்னன்னாக்கா நம்மளோட பழைய ஹோஸ்ட்டு. அவங்க இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து vlog பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ட்ராவல் vlog. சமையல்லேருந்து கொஞ்சம் அப்படியே மாறி கொஞ்சம் vlogs பக்கம் வந்திருக்கோம். ட்ராவல் vlogs போடலான்ட்டு வெர்சடைலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்திருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா சிங்கப்பூரில் வந்துட்டு பஸ் ட்ராவல் ஃப்ரம் டு லிட்டில் இந்தியான்னு சொல்லலாம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா புக்கித்திமார் ரோடு வழியாக போகிறோம். பியூட்டிவேர்ல்டு எம்ஆர்டிக்கு அடுத்து இருக்க பஸ் ஸ்டாப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கேப் விட்டு பஸ் பே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிராஃபிக் ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணுறோம். பஸ் பே இருக்கிறதுனால பஸ் கேப்டன் என்ன பண்ணுறாங்கனாக்கா பேயில் கொண்டு போய் நிறுத்தி மக்களை ஏற்றி இறக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் நம்பர்ஸ் வந்து அந்த வழியாக வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக கொண்டு வந்து பஸ்ஸு ரோட்டு மேலேயே நிறுத்துவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே டிரைவர்ஸ் வேறு வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட இடையூறுகள். நம்ம பஸ் எல்லாமே வந்து போனதுக்கப்புறமா தான் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே அதுக்குண்டான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னாக்கா பஸ் பேயில் கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்திக்கிறாங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுனாக்கா மற்ற டிராஃபிக் எல்லாமே இடையூறே இல்லாமல் போகிறதுக்கு இது ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் சிக்னலில் நிறுத்தியிருக்கோம். இப்போது கேப்டன் நிறுத்தியிருக்காரு, நம்மலாம் நிறுத்தலை, பஸ் கேப்டன் நிறுத்தியிருக்காரு. ஸோ டிராஃபிக் லைட் வந்து இங்கே ரொம்ப சீரியஸான விஷயங்க. அதனால் வந்துட்டு டிராஃபிக் லைட்டை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. ஸோ இடையூறு இல்லாமல் வந்து இப்போ பஸ்ஸை எடுத்தாச்சு, வேறு வழியாக இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ புக்கித்திமார் ரோடுன்னு சொல்லக்கூடிய டனான் ரோடு வழியாக வந்து பஸ் வந்து புக்கித்திமாவுக்கு இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ லிட்டில் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய இந்தியர்கள் வரக்கூடிய இடம். எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த பஸ் பே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு பஸ்ஸை நிறுத்துறதுக்கு உண்டான இடமா இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் வந்து மக்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட் டேஸில் போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட்டாக போட்டுட்ருப்போம். ஒரு வீடியோ வந்து சமையல் ரிலேட்டடான வீடியோவும், ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் vlog ரிலேட்டடான வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு இனிமேல் போட்டுக்கிட்டு இருப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா என்ன மாதிரி ரெசிபீஸ் வேணுன்றதையும் நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த ரெசிபீஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து ஒரு வீடியோ, ஒரு ட்ராவல் vlog ஆஸ் வெல் அஸ் ஒரு சமையல் குறிப்பு நாங்கள் கொடுத்துக்கிட்ருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா தாராளமாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் namaskitchensனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.